வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, மத்திய பிரதேஷ்ல ரீநீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி 75 மாணவர்கள் கேஸ வந்து கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அது தாண்டி என்டிஏ வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அந்த கேஸ் வந்து ஜூலை 10ஆம் தேதி நேத்து ஹானரபிள் ஜட்ஜஸ்க்கு முன்னாடி வந்தது. ஸோ ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து என்ன அந்த கேஸ்க்கு தீர்ப்பு குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இத தாண்டி உங்களுக்கு தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் எப்போ வரும்? வருமா? வராதா? அப்படிங்கிற எல்லா அப்டேஷன்ஸும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்ப பார்த்தீங்கன்னா, மத்திய பிரதேசத்துல ரீநீட் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லி மாணவர் தரப்புல கிட்டத்தட்ட 75 மாணவர்கள் வந்து கேஸ் வந்து கோர்ட்ல அப்பீல் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு என்டிஏ வந்து மேல்முறையீடு செஞ்சிருந்தாங்க. அந்த மேல்முறையீடுக்குண்டான கேஸ் வந்து ஜூலை 10ஆம் தேதி நேத்து கோர்ட்டுக்கு வந்தது. அதுல என்ன தீர்ப்பு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த 2 பேர்கிட்டயும் என்னென்ன கேள்விகள கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஹானரபிள் ஜட்ஜஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹானரபிள் ஜட்ஜஸ் முன்னாடி ஜட்ஜஸ் வந்து என்டிஏ கிட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீநீட் எக்ஸாம் வைக்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து என்டிஏ தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகள் இருந்ததுன்னா கண்டிப்பா ரீநீட் எக்ஸாம் வைக்கலாம். ஆனா இந்த ரீநீட் எக்ஸாம் வைக்கிறதா இருந்தா 75 மாணவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா வந்து ரீநீட் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னா 22 லட்சம் மாணவர்களுக்கும் ரீநீட் எக்ஸாம் வைக்கணும். அதனால எஸ்பெஷலி இந்த 75 மாணவர்களுக்கு மட்டும் ரீநீட் எக்ஸாம் வந்து வச்சோம்னா மற்ற மாணவர்கள பாதிக்கும் அப்படிங்கிறதையும் அவங்களோட தரப்புல நியாயமா வச்சாங்க. அதையும் தாண்டி இந்த ரீநீட் எக்ஸாம் வைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையும் இப்ப வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் அவங்களோட தரப்புல வச்சிருந்தாங்க. சரி, அதுக்கு அடுத்து கிரேஸ் மார்க் ஏதாச்சும் குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற ஹானரபிள் ஜட்ஜஸ் கேட்டதுக்கு, அந்த என்டிஏ தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அந்த 75 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த 75 மாணவர்களுக்கும் கிரேஸ் மார்க் குடுக்குறோம் அப்படின்னா, அந்த 75 மாணவர்கள்ல ஏர் ரேங்க் 2வது ரேங்க் எடுத்த மாணவரும் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம 600க்கு மேல 11 மாணவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் குடுத்தா மற்ற மாணவர்கள பாதிக்கும். அதாவது ஏர் 2 மாணவரும் இருக்காரு. அந்த ஏர் 2 மாணவருக்கு கிரேஸ் மார்க் குடுத்தா, ஏர் 1 மாணவர்களுக்கு பாதிக்கும். அவர்கள் வந்து முன்னாடி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏர் 2 மாணவர் முன்னாடி வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. அதனால கிரேஸ் மார்க் குடுக்கறது பத்தி சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் என்டிஏ தரப்புல வந்து வாதமா வச்சிருந்தாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, பெட்டிஷனர் தரப்புல மாணவர்கள் மத்தியில ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து என்ன கேட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு மட்டும் அதாவது 75 மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. இந்த 75 மாணவர்களுக்கு மட்டும் ரீநீட் எக்ஸாம் வேணுமா? இல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் ரீநீட் எக்ஸாம் வேணுமா? அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து பெட்டிஷனர் தரப்புல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ரீநீட் எக்ஸாம் வேணும். ஆனால் பாதிக்கப்பட்ட மாணவர்கள் வந்து ரீநீட் எக்ஸாம் எழுதுறாங்களா, எழுதலையாங்கிறது அது அவங்களோடத பொறுத்தது. ஏன்னா, அவங்க இதே மார்க் வச்சுக்கலாம். இல்ல ரீநீட் எக்ஸாம் எழுதுறவங்க எழுதலாம். அது வந்து அவங்களோட சூழ்நிலைய பொறுத்தது அப்படிங்கிறதையும் அவங்களோட வாதமா வச்சிருக்காங்க. இதையும் தாண்டி இப்ப வந்து நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்துல கேஸ் வந்து நிலுவைக்கு வந்தது. அதுக்குண்டான ஹியரிங்கும் வந்து அதுக்குண்டான ரிசல்ட்ஸும் வந்தது. அதுல வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, 16 மாணவர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த 16 மாணவர்களுக்கு எஸ்பெஷலி ரீநீட் எக்ஸாம் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றம் கேஸ வந்து தள்ளுபடி செஞ்சுருச்சு அப்படிங்கிறதையும் அங்க வந்து கோர்ட்ல வந்து சப்மிட் பண்ணாங்க. இதையும் தாண்டி இந்த எல்லா தரப்பு வாதத்தையும் ஹானரபிள் ஜட்ஜஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இதுக்குண்டான தீர்ப்பு வந்து அவங்க எதையுமே சொல்லல. இப்ப சொல்லுவோம், நாளைக்கு சொல்லுவோம்னு எந்த ஒரு டேட்டையும் அனௌன்ஸ் பண்ணல. தீர்ப்பு வந்து இன்னைக்கும் வரலாம், இன்னும் 1 வாரம் கழித்தும் வரலாம். சரி, இப்ப எப்ப தீர்ப்பு வந்தாலும் அதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு வந்து ஆல் இந்தியா கவுன்சிலிங் நடக்குமா அப்படின்னா, அதுவுமே நம்மளால சொல்ல முடியாது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, எஸ்பெஷலி ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் நடத்துறதுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல இருந்தும் எவ்வளோ சீட்ஸ் கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கறது எம்சிசி தரப்புல இருந்து அவங்க நோட்டிபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிபிகேஷன்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதாவது ஸ்டேட் ஆகட்டும் சரி, ஸ்டேட்குள்ள பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆகட்டும் சரி, எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல ஆல் இந்தியா கவுன்சிலிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணி எவ்வளோ சீட்ஸ் வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க அப்படிங்கிறது ஜூலை 16ஆம் தேதிக்குள்ளார அவங்களோட வெப்சைட்ஸ்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எம்சிசி அவங்களோட வெப்சைட்ஸ்ல அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் சீட்ஸுமே உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும்
அவங்க அப்டேஷன்ஸ் நிலுவையில வந்துகிட்டு தான் இருக்கு. இத தாண்டி உங்களுக்கு தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு உண்டான அப்டேஷன்ஸ் வருமா? இல்ல தீர்ப்புக்கு முன்னாடியே வருமாங்கிறது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2023ல எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங் ரன் அப் ஆகும் பொழுது தான் உங்களுக்கு தமிழ்நாடு மெடிக்கலுக்கு உண்டான ரேங்க் லிஸ்ட் வந்தது. அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல் ஆரம்பிச்சு ஒரு 2, 3 நாட்கள் கழிச்சு தான் தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் குடுத்தாங்க. 2024ல எப்படி நடந்தது அப்படின்னா, தமிழ்நாடு ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு தான் உங்களுக்கு ஆல் இந்தியா மெடிக்கல் கவுன்சிலிங்கே ரன் அப் ஆனுச்சு. ஸோ ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரி ரன் அப் ஆயிட்டு இருக்கு. அப்பப்ப இருக்கிற சூழ்நிலைகள பொறுத்தது. அதனால இப்ப தீர்ப்பு வந்த பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் ஆரம்பிக்குமா? இல்ல தீர்ப்புக்கு முன்னாடியே கவுன்சிலிங் ஆரம்பிக்குமா? இல்ல ரேங்க் லிஸ்ட் வருமா? தீர்ப்புக்கு முன்னாடியே இல்ல ரேங்க் லிஸ்ட் வந்து கவுன்சிலிங் ஆரம்பிச்ச பிறகு வருமா? அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க பண்ற லைக்ஸ் எனக்குமே கொஞ்சம் என்துவா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க பண்ற லைக்ஸ் அடுத்த மாணவர்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும். அதனால லைக் பண்ணிட்டு பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. பை.